25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது சென்னை பாண்டி பஜார் திலக் தெருவில் உள்ள திமுக பிரமுகர் ஒருவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் அக்கா டிஸ்லரிஸ் அண்ட் பிரீவரிஸ் மது ஆலை அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல திமுக மேலிடத்திற்கு மிகவும் வேண்டியவர் என்று கூறப்படுபவர் எஸ்.என். ஜெயமுருகன். இவரின் எஸ்.என்.ஜே மதுபான குழுமத்தின் தலைமை அலுவலகம் சென்னை 1000 விளக்கு பகுதியில் செயல்படுகிறது. அங்கிருந்தும் போலி ரசீதுகள், கலால் வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். தொடர்ந்து திமுக முக்கிய புள்ளியின் நெருங்கிய நண்பர் நடத்தும் கால்ஸ் மது நிறுவனத்தின் சென்னை தலைமை அலுவலகம் டி நகரில் சோதனை நடந்தது. அப்போது ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் கலால் வரி ஏய்ப்பு தொடர்பாக கட்டுக்கட்டாக ஆவணங்களை எடுத்துள்ளனர். எம்ஜிஎம் என்ற மதுபான ஆலை மற்றும் அதன் தலைமை அலுவலகத்திலும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன. திமுகவின் முக்கிய புள்ளிகள் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய நபர்கள் நடத்தும் மதுபான ஆலைகளிலிருந்துதான் டாஸ்மாக் நிறுவனம் 75% மதுபானங்களை கொள்முதல் செய்துள்ளது. இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சில தகவல்கள் வெளியானது. மதுபான கொள்முதலில் மட்டுமின்றி சட்டவிரோதமாக பார்களிலும் மது விற்பனை செய்து மோசடி நடந்துள்ளது. சில்லறை கடைகளுக்கு தனியார் மது ஆலைகள் சார்பில் QR கோட் வைத்து வசூல் வேட்டை நடந்துள்ளது. சோதனையின் போது கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2016 முதல் 2021 வரை பதிவு செய்த 35க்கும் மேற்பட்ட வழக்குகளையும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது.